Hi students, now we are going to discuss structure of chloroplast. So ultrastructure of chloroplast. So what are the major parts? Okay, already you know plastids. Plastid la three types irukku. One chloroplast and another one chromoplast, third one leucoplast. So chloroplast responsible for green color, chromoplast responsible for many color, leucoplast colorless substance. So this chloroplast green color pigments. The green color pigment help in photosynthesis. ஸோ அதை எப்படி நடக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்ல என்னென்ன மேஜர் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்வலப், செகண்ட் ஒன் ஸ்ட்ரோமா, தேர்ட் ஒன் தைலகாய்ட்ஸ், ஃபோர்த் ஒன் கிரானா. ஸோ இப்போ இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்ல மேஜர் பார்ட்ஸ். என்வலப்பு, தென் ஸ்ட்ரோமா, தென் தைலகாய்ட்ஸ், தென் கிரானா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல சம் அதர் பார்ட்ஸ் இன்சைட், ஓகேவா. ஸோ வந்து ட்ராப் ஆஃப் லிப்பிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஎன்ஏ பார்ட்ஸ்கள் இருக்கும், சச் கிரானுல்ஸ் இருக்கும், அடுத்து ரைபோசோம்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அதுவும் இல்லை இருக்கும். பட் மேஜரா இன்வால்வ் ஆகுறது எது அப்படின்னா இந்த என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட்ஸ், கிரானா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் chloroplast. So the chloroplasts are green plastids containing green pigment called chlorophyll. So இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் chloroplast அப்படின்னா என்னது, green plastids. அதுல என்ன இருக்கு அப்படின்னா green pigment இருக்கு. So அதனால அது chlorophyll. The chloroplast are oval shaped organelles having diameter, ஓகேவா, oval shapeல இருக்கு, diameter 2 to 10 micrometer and the thickness 1 to 2 micrometers, ஓகேவா. அதனுடைய டயமீட்டர் வந்து 2 to 10 மைக்ரோமீட்டர், அதனுடைய திக்னஸ் என்னது அப்படின்னா 1 to 2 மைக்ரோமீட்டர்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். கிரீன் பிக்மெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது, குளோரோஃபில் பிக்மெண்ட், ஓகேவா. ஸோ இப்போ இதுல என்னென்ன மேஜர் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்வலப் இருக்கு, ஸ்ட்ரோமா, தைலகாய்ட், கிரானா. ஸோ என்வலப்ஸ் அவுட்டர் கவரிங் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் the chloroplast envelope has outer and inner membrane which is separated by intermembrane space. So இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, so two layers are present. envelope அப்படின்றது two membrane, so two membrane found organelles, ஓகேவா. two membrane found organelles சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய one of the organelles, plant cell இருக்கக்கூடிய one of the organelles. ஸோ இப்போ இது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுல மெம்பரேன் கவர் ஆயிருக்கு. ஸோ 2 மெம்பரேன் கவர் ஆயிருக்கு. ஸோ அந்த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்கு. ஸோ வந்து திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இன்னர் மெம்பரேன், அதுக்கு அடுத்து என்னது அவுட்டர் மெம்பரேன். ஸோ அப்போ அந்த இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது ஸ்பேஸ், அது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அதுக்கு நேம் என்னது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஸோ இது சரௌண்டிங் திஸ் chloroplast surrounding outer and inner membrane which is separated by intermembrane space. அப்போ அந்த இந்த அவுட்டர் மெம்பரேனையும் இன்னர் மெம்பரேனையும் செப்பரேட் பண்றது அப்படி எது அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, ஓகேவா. அதுக்கு நேம் என்னது அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து என்வலப், ஓகேவா. ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன், ஓகேவா, பாதுகாக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோமா, த மேட்ரிக்ஸ் பிரசன்ட் இன்சைட், ஓகேவா. ஸோ இப்போ ஸ்ட்ரோமா அப்படின்றது, ஸோ இப்போ இந்த அவுட்டர் என்வலப், இன்னர் என்வலப் இருக்கு. ஸோ இப்போ அது இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ் பிரசன்ட் இன்சைட் டு த மெம்பரேன் இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. ஸோ இப்போ இந்த மெம்பரேனுக்குள்ள ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா இருக்கு, அதான் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா பிரசன்டா இருக்கிறது பேர் தான் என்னது ஸ்ட்ரோமா. இது ஃபுல்லா கிரீன் கலர் இருக்கிறது ஃபுல்லாவே என்னது இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோமா. இட் கண்டைன்ஸ் டிஎன்ஏ, 70S ribosomes and other molecules required for protein synthesis, ஓகேவா. டிஎன்ஏ இருக்கு, டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், அதுக்கடுத்து என்னது 70S. ஸோ அப்போ அதில் வந்து ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக் இதெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ரைபோசோம்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிள் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். அது வந்து யூஸ் ஆகுறதா இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கு. இப்போ அந்த தைலகாய்டு இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் பேர் தான் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ இருக்கு, 70S ரைபோசோம்ஸ் இருக்கு அண்ட் அதர் ரெக்வயர்ட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ், ஓகே. புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த ஸ்ட்ரோமாக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ உள்ள இருக்கிற பார்ட் எல்லாமே என்னது ஸ்ட்ரோமா, ஓகேவா. தேர்ட் ஒன் thylakoids. It consists of thylakoids membrane
that enclose the thylakoid lumen. Okay, thylakoid lumen. The thylakoids form a stalk of disc-like structure called a grana, singular granum. Okay, so அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள தைலகாய்டு மெம்பரேன் இருக்கு. இப்போ இதுக்குள்ளதான் என்னது தைலகாய்டு. அந்த தைலகாய்டு வந்து என்னது அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் டிஸ்க். ஸோ அப்போ வந்து என்னது ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கும். ஓகேவா, தட்டு கோப்பை, அந்த கோப்பை வடிவத்தில் இந்த கிரீன் கலர்ல பிளேட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளியரா அந்த புக்ல தெரியும். ஸோ இப்போ இந்த பிளேட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அப்போ அந்த பிளேட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸ்டாக் ஆஃப் காயின். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிரானா. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது கிரானா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஒரு பிளேட்டா வந்து அடுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது டோட்டலா எல்லாமே சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா கிரானா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கிரானம். ஓகேவா, சிங்குலர் கிரானம். ஸோ நிறைய இருக்கிறதுனால அது பேர் என்னது கிரானா. So some of the thylakoids are arranged in form of disc stacked one and above other. So இந்த கிரானா இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம், தைலகாய்டு அப்படின்றது ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கு, அதுக்கு பேரு கிரானா சொல்றோம். அப்ப இந்த கிரானா 1 by 1, அப்ப இந்த கிரானா வந்து 1 by 1 என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து டிஸ்க் காயின் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் அடுக்கி வச்சிருக்க மாதிரி ஸோ இப்போ அதில் அடுக்கி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு பேர் என்னது அப்படின்னா கிரானா. Some of the thylakoids are arranged in the form of disc stacked one above other. Okay, one above the other. The stalks are termed as grana by the interconnected to each other by membranous lamella called a Frit channel. Okay, Frit channel. So இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 1 by 1 டிஸ்க் மாதிரி இருக்கும், அது அடுக்கி இருக்கும், அதுக்கு பேர் கிரானா சொல்லுவோம். இப்போ இந்த அடுக்கி இருக்கிற அந்த கிரானாவுக்கும் இந்த கிரானாவுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மெம்பரேன் கனெக்ஷன் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிளேட் ஷேக் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பிளேட் இருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ அதே மாதிரி அடுக்கி இருக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரு மெம்பரேன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மெம்பரேன் கனெக்ட் ஆயிருக்கு பேர் தான் என்னது இன்டர் மெம்பரேன் லேமில்லா. அதுக்கு பேர் என்னது லேமில்லா. ஓகேவா, ஸோ அப்போ வந்து தைலகாய்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அது ஸ்டாக் டெர்ம்ஸ் இன்டர் அது லேமில்லா கால்டு ஃப்ரிட் சேனல். ஓகேவா, ஃப்ரிட் சேனல் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கிரானாவுக்கும் நடுவில் ஒரு அந்த கனெக்ட் டு ஆல் இன்னர் டு த குளோரோபிளாஸ்ட், ஒரு குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது. ஓகேவா, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்வலப், ஸ்டோமா, தைலகாய்டு, கிரானா. ஸோ இப்போ இது வந்து 2 to 10 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர், திக்னஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர் இருக்கு. இது கிரீன் கலர்ல இருக்கிற குளோரோஃபில் அப்படின்னு சொல்றோம். என்ன ஷேப் அப்படின்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. ஓகேவா, ஓவல் ஷேப்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது என்வலப். ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். அந்த இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் செப்பரேட் பண்றதுக்கு இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இன்னர் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற அந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் பேர் தான் மேட்ரிக்ஸ். அது மட்டும் இல்லாம அதுல புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. DNA 70S ரைபோசோம்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள தைலகாய்டு இருக்கு, அதாவது டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு தைலகாய்டு. அதுக்கு பேர் தான் அது கிரானான்னு சொல்றோம். ஸோ அப்போ அது வந்து ஸ்டாக் ஆஃப் காயின் மாதிரி அடுக்கி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கிரானம். ஓகேவா, ஸோ அந்த கிரானா வந்து கனெக்ட் டு பை த லேமிலா. ஓகேவா, ஸோ அது ஃப்ரிட் சேனல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் கிரீன் கலர் இருக்கிறதுனால என்னது போட்டோசிந்தசிஸ். ஓகேவா, போட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச்சை ஸ்டோரேஜ் பண்ணிருக்கு. சிந்தசைஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா, சிந்தசைஸ். ஸோ வந்து உற்பத்தி செய்யறது ஃபேட்டி ஆசிட் உற்பத்தி செய்யும். ஸ்டோரேஜ் லிப்பிட்ஸ், ஸ்டோரேஜ் ஸ்டார்ச் அண்ட் ஸ்டோரேஜ் லிப்பிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஒன் போட்டோசிந்தசிஸ், அதுக்கு அடுத்தது ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், சிந்தசைஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து இன்டர் அப் டு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே என்னது ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டீடைல் ஸ்டடி அபவுட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு பிளான்ட் அனாட்டமி. ஸோ உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது என்னது பிளான்ட் அனாட்டமி. ஸோ திஸ் லெசன் என்னது அப்படின்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. ஸோ ஃபுல் நேம் என்னன்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. ஸோ இப்போ அனாட்டமி அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி படிக்கிறது, பிசியாலஜி அப்படின்றது இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கிறது. ஓகேவா, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் கால்ட் பிளான்ட் பிசியாலஜி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஃபுட்டு வந்து எப்படி வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றதான் நம்ம பிசியாலஜியில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப் டு எண்டு ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? டிஷ்யூஸ் பார்த்துருப்போம், இந்த டிஷ்யூ வாஸ்குலர் டிஷ்யூ, ஃபண்டமெண்டல் கிரவுண்ட் டிஷ்யூ பார்த்துருப்போம். அதுக்கடுத்து என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட்டு, டைகாட் ரூட்டு, மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம், மோனோகாட் லீஃப், டைகாட் லீஃப். அதுக்கடுத்தது பிளாஸ்டிட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ அப் டு எண்டு பிளான்ட் அனடாமி ஓவர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் பிசியாலஜி. பிளான்ட் பிசியாலஜி இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், அப்போ உள்ள என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து போட்டோ சிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் போட்டோசிந்தசிஸ், தி பிளான்ட் பிசியாலஜி. போட்டோ மீன்ஸ் லைட், சிந்தசிஸ் டு பில்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேக் பண்றது. ஸோ இப்போ வந்து இன்வால்வ் த லைட் எனர்ஜி. ஓகேவா? லைட் எனர்ஜி கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் கால்ட் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? டிராப் வந்து சன்லைட்டை வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாற்றக்கூடியதான் அது போட்டோசிந்தசிஸ். நம்ம லோயர் கிளாஸ் நிறைய படிச்சிருப்போம். The process which autotrophic organisms, autotrophic அப்படின்னா they prepare their own food. ஓகேவா? the plant prepare their own food, that organism like green plants. ஓகேவா? அப்போ own food prepare பண்ணுது அப்படின்னாவே என்ன இருக்கணும், green plants இருக்கணும். அதுக்கு அடுத்தது algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. ஓகேவா? ஸோ இப்போ வந்து green plant autotrophic organism அப்படின்னாவே ப்ரிப்பேர் ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். அது கிரீன் பிளான்டா இருக்கலாம், ஆல்கியா இருக்கலாம், குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா இருக்கலாம். பாக்டீரியாவில் குளோரோஃபில் இருந்து அப்படின்னா எனர்ஜி, அது சன்லைட்ல இருந்து ஃபுட்டை எடுத்து அது ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? திஸ் ப்ராசஸ் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்டு வித் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் வித் வாட்டர். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடும் கம்பைன் வாட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் அண்ட் குளோரோஃபில். ஓகேவா? ஸோ இப்போ லைட் அண்ட் குளோரோஃபில். ஸோ இப்போ அந்த லைட் குளோரோஃபில் ஹெல்ப்பால என்ன கொடுக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகேவா? ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் வித் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் பை அ ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ கார்போஹைட்ரேட் தான் என்னது, குளுக்கோஸ், C6H12O6. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னது, குளுக்கோஸ் பிளஸ் வாட்டர் பிளஸ் பை ப்ராடக்ட் என்னது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அப்போ போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது தான் ஆகுது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அப்போ போட்டோசிந்தசிஸ், டியூரிங் த போட்டோசிந்தசிஸ் பிளான்ட் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு, கிவ் அவுட் ஆக்சிஜன். அதான் ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். அதே டியூரிங் ரெஸ்பிரேஷன், டியூரிங் நைட் டைம், டே டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும், நைட் டைம்ல ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்போ ரெஸ்பிரேஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ அதே தான் இது என்னது, இப்போ டியூரிங் போட்டோசிந்தசிஸ்லாம் என்ன பண்ண முடியும், ஆக்சிஜனை வெளியில ரிலீஸ் பண்ண முடியும் பை ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்டு வித் வாட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் லைட், சன்லைட் வித் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கணும், சன்லைட் இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்னது, இதனுடைய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ஃபார்முலா C6H12O6 பிளஸ் வாட்டர் பிளஸ் ஆக்சிஜன் ரிலீஸ். ஓகேவா? இதுதான் என்னது, போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? வேர் டஸ் போட்டோசிந்தசிஸ் அக்கர், எங்க இடத்துல நடக்குது? போட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் சச் லீவ்ஸ், ஸ்டெம் அண்ட் ஃப்ளோரல் பட்ஸ். ஸோ அப்போ வந்து எங்க கிரீன் கலர்ல இருக்கோ அந்த பிளேஸ்ல என்ன நடக்கும், குளோரோஃபில் இருக்கும். அப்போ குளோரோஃபில் இருந்தது அப்படின்னா அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ போட்டோசிந்தசிஸ் அக்கர் இன் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் சச் எஸ் லீவ்ஸ், லீஃப், அதுக்கப்புறம் என்னது, ஸ்டெம், அதுக்கப்புறம் ஃப்ளோரல் பட்ஸ். ஓகேவா? வந்து பட் வந்து முட்டா இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அப்போ அதில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ கிரீன் கலர்ல இருக்கும், அதனுடைய கேலக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ வந்து கேலக்ஸ், கொரோலா, ஆண்டோஷியம், கைனோஷியம் இருக்கு அப்படின்னா அந்த கேலக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும் போது அப்போ கிரீன் கலர் இருக்கும். அப்போ அந்த கிரீன் கலர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? அந்த பிளேஸ் எல்லாமே நடக்குது. ஓகே? ஸோ இப்போ இதுதான் வந்து பிளான்ட் பிசியாலஜியோட இன்ட்ரோடக்ஷன், போட்டோசிந்தசிஸ். Carbon dioxide combined with the water with the help of sunlight and chlorophyll to form carbohydrate and oxygen byproduct. Okay, carbohydrate form glucose. Glucose என்னது, C6H12O6. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா green partsல leaves, stem and floral buds. Okay, students, thank you.